ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ திஸ் இஸ் சிந்து. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு பாருவோட அம்மாவை பற்றி பேசியிருப்பேன். இந்த வீடியோவில் அரோராவோட ஃப்ரெண்ட் ரியாவை பற்றியும் அண்ட் கமருதனோட ஃப்ரெண்ட் போதன்ராஜை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் அரோராவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ட்ரு ஆகுறாங்க 2 பேர். ஸோ ரியா அண்ட் இன்னொருத்தரோட பேர் எனக்கு தெரியல. ஸோ அவங்க 2 பேரும் என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ ரியா வந்துட்டு சூப்பராக நியாயமாக வந்துட்டு என்னென்ன கொஸ்டின் கேட்கணுமோ அதை வந்துட்டு அரோராட்ட கேட்குறாங்க. பட் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் அது என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னையும் நீ வந்துட்டு பாருவை வந்துட்டு சொல்கிறல்ல டெலிபரேட்டாக என்னை வெளியே அனுப்பணும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு, அப்போ நீயும் தானே நாமினேட் பண்ணுற பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுவே பெரிய விஷயம். ஸோ அதை வந்து சொன்னோன்னையும் வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு எப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த வீக் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லையோ அப்போ தான் நான் நாமினேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எங்களுக்கே தெரியல அது உண்மையான்ட்டு. ரியாவுக்கே அது தோணி இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட கேட்குறாங்க அரோரா, நீங்கள் டெலிபரேட்டாக தான் வந்துட்டு பாருவை வந்து வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணுறீங்க, அது வேறு விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, துஷார்னு எப்போ பார்த்தாலும் துஷார்ட்டியே சுற்றிட்டு இருக்கியே, அப்புறம் என்ன நீ துஷாரை லவ் பண்ணுறேன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு துஷாரை லவ் பண்ணாதான், ஆனால் துஷார்னு சொல்லிகிட்டே இருக்குமாமா. எனக்கு ஒன்றுமே புரியலை. இதோட லாஜிக்கே எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குதுங்க. எனக்கு சீரியஸாக எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா ஆன் திஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா, அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவர் கேட்டிருப்பாரு, நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் துஷார்கிட்ட வந்துட்டு பேசினேன், அதுக்கப்புறம் கமருதன்கிட்ட பேசினேன், அது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டோன்னையும் அந்த அம்மா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, கமருதன் எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ பாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் பாருனால தான் நீ எக்ஸ்போஸ் ஆன, பாருனால தான் நீ பேசுறதுக்கு ஆரம்பிச்ச அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பிகாஸ் அந்த ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டு ஒரு க்ளோஷர் கொடுத்ததே வந்து பாரு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்துட்டு ரியா போட்டே உடைச்சிட்டாங்க. பாரு இந்த சைடு, அதே மாதிரி அரோரா இந்த சைடு, நடுவில் கமருதன் ரொம்ப சேஃபாக விளையாடினாங்க. ஒன்றா அரோராவை திட்டுறாங்க, இல்லைன்னா பாருவை திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஸோ ஆக்சுவலி பாரு அண்ட் கமருதன் வந்துட்டு லவ் பண்ணுறாங்கன்னு டெலிபரேட்டாக சொல்லியும் அரோரா தான் வந்து உள்ளே இன்க்ளூட் ஆகி கேவலமாக பண்ண மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. எனக்கு இந்த ட்ரையாங்கிள் கான்செப்டை விட மேனிப்புலேட் பண்ணுறது வந்து அதிகமாக அரோரா. ஆக்சுவலி ஆஸ் எ ஃப்ரெண்டாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு? சரி மச்சான், உனக்கு பிடிச்சிருக்கா, நீ பழகிப்பாரு, உன்னோட இஷ்டம், சரியா? நீ வந்து எங்கிட்ட சொல்கிற இல்லையா, அப்போ நீ வந்துட்டு யோசி, உன்னோட இஷ்டம்னா உனக்கு தான் ஸ்டாண்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதாங்க ஃப்ரெண்டு. அதை விட்டு போட்டு அவன் அப்படி, ஆமாம் இவ இப்படி, நீ அவ கூட சேரவே கூடாது, நான்சென்ஸ் மாதிரி இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், நீ உண்மையாக ஃப்ரெண்டாகவே இருந்தது கிடையாது. நீ ஏகப்பட்ட தடவை கமருதனை வந்து கேவலமாக பேக் பைட் பண்ணியிருக்க அரோரா, சரியா? நீ வந்து கேவலமாக பண்ணியிருக்க. சரி, நீ அந்த ட்ரையாங்கிள் கான்செப்டை விடு, சரியா? வந்துட்டு திவ்யாவுக்கும் கமருதனுக்கும் பிரச்சனை வர்றப்போ நீ என்ன சொல்லுவ? பிரஜென்ட்டை நல்லா யோசிச்சு பாரு. என்ன சொல்லுவ? இந்த மாதிரி வந்துட்டு அவனை வந்துட்டு விடுங்க, அவன் பேசட்டும், அப்பதான் அவனை பத்தி சுயரூபம் தெரியும், எப்படி 100 days கூட்டிட்டு போவீங்களான்னு கேட்டையா இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அப்புறம் மறுபடியும் லிவிங் பெட்ரூம் அங்கே வந்துட்டு நீ என்ன கேட்ப? எல்லாத்துக்கிட்டையும் கண்டஸ்டன்ட் இல்லைலாம் எதுக்காக நீங்கள் வந்துட்டு கேட்காம விட்டீங்க? அவன் வந்து சோறு திங்கிறியான்னு திவ்யாவை பற்றி கேட்குறா. எதுக்காக நீங்களாம் கேட்காம விட்டீங்க? நீ கேட்குறியா? உனக்கு கேட்குறதுக்கு அல்ல, நீ வந்துட்டு அவங்கள ஏற்றி விடுறியா? அப்போ இதெல்லாம் பேசிட்டு அரோரா வந்து நல்ல மாதிரி நடிச்சு வேஷம் போடுவா பாருங்க ஒரு வீக்கெண்டில். அப்பா அவளோட ஸ்ட்ராட்டஜி யாருனாலே வர முடியாது. சீப்பு, செம சீப்பு, கேரக்டர் வைஸ் சீப்பு. இப்போ உன்னோட கேவலமான புத்தி அது, சரியா? நீ எல்லாம் பேசாத, சரியா? இந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு இந்த ஒரு பாயிண்ட்ல தான் எனக்கு வந்துட்டு ரியாவை வந்துட்டு எனக்கு சரியா படலை. எனக்கு ஆக்சுவலி ரியா வந்துட்டு சொன்னது எனக்கு சரியா படலை. அப்புறம் மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, கமருதனை வந்துட்டு நீ வந்துட்டு அவ்வளோ பேசுகிறான்ல கமருதன், நீ எப்படி உடனே கமருதீன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீ போய் ஹக் பண்ணுற அப்படின்னு செருப்பால் அடித்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவளோட கேமே அதுதான். ஏன்னா அவள் வந்து பயந்துட்டு இருக்கிறாள்ல, கமருதன்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போனால் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு, அதனால தான் அவள் ஒட்டுறா. அது உங்களுக்கு தெரியலையா ரியா? அவளோட கேம் அதுதான், அவளோட கேரக்டர் அதுதான், சரிங்களா? எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பாரு வந்து நீங்கள் ரொம்ப தாக்கிட்டீங்க தெரியுமா? ஸோ அவங்க அம்மா இருக்கிறப்பவே அது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி அந்த பாருட்ட போயிட்டு ட்ரையாங்கிள் கான்செப்ட் உங்களோட பாசிட்டிவிட்டி தெரியவே இல்லைன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக உங்களோட பாசிட்டிவிட்டி தெரியறதுனால தான் நாங்கள்லாம் அவங்களுக்கு அது பாருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓகே, ரிவ்யூ வைஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் நல்லா கொடுத்தீங்க. பட் ஓகே, பட்
உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஃபேவரட்டிசமாக, அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஃபேவரட்டிசம் பண்ணிட்டு போயிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமருதனோட ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ கமருதனோட ஃபேமிலியிலேருந்து அவங்க அக்கா வந்திருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு பேசுனது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா சாமி. வந்துட்டு என்ன தோணுச்சோ அதுதான் வந்துட்டு அவருக்கும் தோணியிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அரோராவை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாங்க. ஆக்சுவலி இப்போ போதன்ராஜ் இருக்கார் இல்லைங்களா? ஸோ அவங்க வந்துட்டு பாருவையும் கமருதனையும் கூட்டிட்டு வந்து 2 பேரும் வந்துட்டு இப்படி இருக்கு, ஸோ நீங்க தான் பார்த்து விளையாடணும், ஏமாறுறது தப்பல்ல, ஏமாந்து போறதுதான் தப்பு, இப்படிலாம் நல்லா அட்வைஸ் கொடுக்குறாங்க. அவங்க 2 பேர்த்தோட கேமுமே ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் சேர்ந்து தான் பேசுறாரு. ஸோ அந்த குவாலிட்டியே அவர் ரொம்ப நல்லா வந்துட்டு பண்ணி, அந்த குவாலிட்டிலேயே அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமருதனுக்கு அட்வைஸ் கொடுக்குறப்போ அரோராவோட முகத்திரையை கிழிச்சு விட்டுருப்பாரு. ஸோ அவன் வந்து உன்னை வச்சு கேம் விளையாடுறான், நெக்ஸ்ட் வந்துட்டு உன்னோடையும் கானா வினோத்தோடையும் சேர்ந்து விளையாண்டா, அவளுக்கு வந்து நிறைய கிளாப்ஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அவன் வந்துட்டு ட்ரையாங்கிள் கான்செப்டுக்குள்ளார வந்தா இப்படின்னு அடிச்சு பேசுறாரு. ஸோ அப்போ தான் அவருக்கு புரியுது, ஓகே இது கேம் தான் விளையாடி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மறுபடியும் கானா வினோத்துக்கிட்ட வந்துட்டு உட்காந்துட்டு பேசுகிறாரு, அவர்கிட்டையும் இதே தான் சொல்கிறாரு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, ஸோ நான் வந்துட்டு அவரோட இன்டர்வியூஸ் பார்க்குறப்ப என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா, அவர் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஓவராக சப்போர்ட் பண்ணுறாருன்னு நினச்சேன். பட் அவர் கேட்டிருக்காருங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் வேண்டாமா, ஏன் வந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணுற, கொஞ்சம் லிமிட்டாக நடந்துக்கணும் பாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி கமருதன்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஒன் சைடாக இல்லை அவர். ஓகேங்களா? ஒன் சைடாக இல்லை, எஸ் எ ஃப்ரெண்டாக இப்படி தான் இருக்கணும். எஸ் எ ஃப்ரெண்டாக தப்பாக இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு கேட்கணும். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் பாரு வந்து கேம் விளையாடுறாங்கன்னு சொன்னேன். சத்தியமாக பாரு கேம் விளையாடலைங்க. உங்களுக்கு நான் வந்துட்டு தெளிவாக சொல்கிறேன், பாரு கேமே விளையாடல. 2 பேர்த்துக்குமே ஃபீலிங்ஸ் இருக்குது. இதை வச்சு கேம் விளையாடுறது அரோரா தான். அதை நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஸோ அவங்க அக்கா நாத்தனாருங்கிறத இப்போவே வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பாருவை சுத்தமாக பிடிக்கல அவங்க அக்காவுக்கு. அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு கேம் ஷோ, இது வந்துட்டு நீ உன்னோட லைஃப்பை வந்து டிசைட் பண்ண முடியாது, நீ வெளியே வா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பாருக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உங்கள் அம்மாவோட பேரை காப்பாற்று, அவன் என்னோட பேரை காப்பாற்றட்டும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அரோராட்ட போயிட்டு, அரோரா நீ வந்துட்டு ரொம்ப இடத்துல வந்துட்டு நீ வந்துட்டு கமருதனுக்கு சப்போர்ட் பண்ண, நீ ரொம்ப அட்வைஸ் கொடுத்த, நீ அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட. ஒன்று சொல்லட்டா, நீங்கள் வந்துட்டு அவள் வீட்டுக்குள்ளார விட்டிங்கன்னா உங்களையும் உங்கள் புருஷனையும் பிரிச்சு விட்ருவா, உங்களையும் கமருதனையும் பிரிச்சு விட்ருவா. அவளோட வேலையே அதுதான், புரியுதா? அவள் சரியான மேனிப்புலேட்டிங்க. என்னமோ பண்ணுங்க, உங்களோட இஷ்டம். பட் வந்துட்டு நீங்கள் நாத்தனாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா? இப்போவே நீங்கள் வந்து உங்களோட தம்பி ஒய்ஃபுக்கு நீங்கள் எதிராக வந்து செயல்படக்கூடாது, சரிங்களா? சரி, நான் சும்மா காமெடிக்கு சொல்கிறேன். ஸோ எனிவே அவங்க வந்துட்டு வெளியே வந்துட்டு இதே மாதிரி கண்டினியூ ஆகி ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா தட்ஸ் தேர் விஷ். அண்ட் அதுக்காக நாம் வந்துட்டு ப்ரே பண்ணிக்கலாம், அதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம். பட் அவங்களுக்குள்ளார மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டானாலும் அது ஸ்மூத்தாக வந்துட்டு பிரேக்கப் ஆகுறதும் அது அவங்களோட விஷ். ஸோ இதுக்காக நாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படி இருக்கணும், இவங்க வந்து இப்படி இருக்கணும், இப்படிலாம் நம்ம வந்து எங்கேயும் நம்ம வந்து பேச வேண்டாம், அசிங்கமாக பேச வேண்டாம். தட்ஸ் தேர் பர்சனல் அண்ட் தேர் விஷ். ஓகேங்களா? அது நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. அதான் சொல்கிறேன், அரோராட்ட போயிட்டு அப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அவள் தான் இருக்கிறதுலே விஷம். அவளை வந்துட்டு நீங்கள் பெருசாக வந்து பேசிட்டு போயிருக்கீங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கீங்க, அரோரா அவன் தான் வந்துட்டு உங்கள்கிட்ட பேச மாட்டான்னு சொன்னால் வெளியில் வந்தோம், ஆனால் வெளியில் வந்தும் நீ என்கிட்ட பேசு, அவன் ஃப்ரெண்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, நீ எனக்கு ஃப்ரெண்டாரு. ஆமாம், அப்போ தானே பார்வதி பிரிச்சு விடுவா. அதுக்காகவே நீங்கள் ஒரு ஐடியா போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே, ஸோ இட்ஸ் ரியலி ஃபன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது 3 பேர்த்தோட ஃபேமிலியுமே ஓகேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்படின்னா அது பாருவோட அம்மா மட்டும்தான். அதுக்கப்புறம் எனக்கு போதன்ராஜ் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போதன்ராஜோட ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் போதன்ராஜ் சொன்ன அட்வைஸ் கமருதனுக்கும் சரி, பாருக்கும் சரி, கானா வினோத்துக்கும் சரி, இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல். தேங்க்யூ போதன்ராஜ். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு இந்த விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம், ஸோ எப்படி கேம் மூவ் ஆகுது, எப்படி கேம் டைமென்ஷன் மாறுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் திஸ் இஸ் சிந்து, பை, டேக் கேர் ஆல்.